ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு நெக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் ஒட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துலையே ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு 1/4 சென்டிமீட்டர் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள், ஷேப்பில் கட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபுல்லுத்தையும் வந்துட்டு அந்த கரெக்டாக ஒரே அலவன்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு கேப் விட்டுறாதீங்க, பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த வீ கார்னர் இருக்குது இல்லைங்களா, வீ கார்னர் வந்து ஒரு சின்ன கட்டு கொடுக்கணும். இந்த கட்டிங் மட்டும் பத்தாது, எல்லா இடத்துலையும் சின்னதாக ஒரு சின்ன வீ கட்டு சின்னதாக ஒரு கட்டிங் ஒன்று கொடுக்கணும். இந்த ஸ்டிச்சிங் வந்து கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சென்டர் ஷார்ப் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா கட் பண்ணுங்கள். டீப்பாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வீ கட்லேயும் வந்து சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அழகாக வந்து நம்ம டேர்ன் பண்ணலாம் ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸோட நெக்கு வந்துட்டு பொறுமையாக நம்ம டேர்ன் பண்ணலாம். டேர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அப்படியும் டேர்ன் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு கை வச்சு டேர்ன் பண்ணுங்கள். அந்த லைனிங்கும் இதையும் வந்துட்டு கொஞ்சம் அசைச்சி நீவி விட்டு டேர்ன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி எதனா வட்டமாக எதனா ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னும்போது அந்த ஸ்பூன் எதனா வச்சு கூட உள்பக்கம் விட்டு நம்ம திருப்பறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா. நம்ம கொஞ்சமாக பொறுமையாக தான் திருப்பணும். பொறுமையாக திருப்புங்க, அவசரப்பட வேண்டாம். ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த உள்ள லூஸ் இருந்ததுனாலும் அதுவுமே வெளியில் வந்து நல்லா நீட்டாக வருது. இந்த நெக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக திருப்பினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தச்சு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு வேறு எதுவுமே நம்ம டிசைன் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்டாக அவங்க எதுவுமே வந்து பேட்ச் எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுனால சொன்னதுனால வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த நெக்கை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான், சரிங்களா. அழகாக திருப்பிட்டு ஒரு அயன் பாக்ஸ் இருக்குதுன்னா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அழகாக ரொம்ப ஹீட் கொடுக்காதீங்க, ஹீட் கொடுக்காமல் கம்மியாக ஹீட் வச்சுட்டு அழகாக அயன் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பிக்கங்க. அந்த கார்னர் வந்து அந்த லைனிங்கை நல்லா உள்ளே இழுத்து விட்டுட்டு நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது அழகாக நீட்டாக வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ அந்த நெக்கோட ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி தைச்சிங்கன்னா நெக் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.